வித்யா எனக்கு பெரிவிங்கிள் பிளான்ட்டு கொடுத்தா. அதில் ஒயிட் அண்ட் பிங்க் ரொம்ப அழகான ஒரு கலர், ரெண்டுமே சூப்பரான கலர்ஸ். இது தமிழில் நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பெரிவிங்கிள் இல்லைன்னா மடகாஸ்கர் பெரிவிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சயின்ஸ் நேம் என்ன அப்படின்னா கத்தாரந்தஸ் ரோசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டு முழுவதும் இந்த பூ பூக்கும். வெள்ளை கலரில், இளஞ்சிவப்பு, ஊதா, இன்னும் அழகான நிறங்களில் இது பூக்கும். இதுக்கு ரொம்ப சம்மர் இருந்தாலும் கூட அது பூத்து கொண்டே தான் இருக்கும். இதனை வளர்க்குறது கூட ரொம்ப ஈஸி. ரொம்ப பராமரிக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. கடும் வெயிலையும் இது தாங்கக்கூடியது. தொட்டியிலையும் தோட்டத்திலையும் நன்றாக வளரக்கூடியது. இன்னும் பட்டாம்பூச்சி இதெல்லாம் ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இதில் உட்காரும். இதுக்கு ரொம்ப பிடிக்கும். தோட்டத்துக்கு ஒரு அழகு, இயற்கை சூழல் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பூ. மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகளை இது ஈர்க்கக்கூடியது. இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லணும்னா பசுமையை அதிகரிக்கக்கூடியதாம். பெரிய ஆர்வம் ஆக்சுவலாக உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நல்ல விஷயம். ஒரு செடி வைத்து வளர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களே நட போறீங்களா? நீங்க நட போறீங்க. Purity. Wow. Another one. It is red. Red for love. Love. Hey. That's great. இப்போ அழகா பிளான்டிங் பண்ணுறத பார்த்தீங்க. ஆமாங்க, என்னோட ஹப்ஸ்டர் அழகா பண்ணுறத பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் டைமு அவங்க அவ்வளோ ஆர்வமாக பண்ணினதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நானும் நினச்சேன் இது வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிளான்டிங் இல்லையா. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த வீடியோன முடிவில் நீங்கள் பார்ப்பீங்க அது அவ்வளோ அழகாக வர்றத. இந்த பிளான்ட்டை நம்மளுடைய அன்பை செலுத்தி நம்ம அதில் ரொம்ப உற்சாகமாக அதில் நடும் பொழுது அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், நம்ம வீட்டு தோட்டத்தையே அது அழகாக மாற்றியது. இதுக்கு என்ன சொல்வதுனே தெரியல, அவ்வளோ அழகாக இது வளர்ந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா வேதத்திலிருந்து ஒரு வசனம் சொல்ல ஆசைப்படுறேன். நீதிமான் பனை மரத்தை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானாம். நித்திய கல்யாணி செடி போல நாமும் இருக்கணும். வெயிலும் வரும், மழையும் வரும், ஆனாலும் அது மலர்வதை நிறுத்தாது. அதே போல நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் தேவன் நம்மை தொடர்ந்து மலரச் செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.